இன்னல்களை பொருட்படுத்தாமல் கடமையை செய்பவர்களை அங்கீகரிப்பதில் தமது அரசு எப்போதும் முன்னிலை வகிப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மௌலிவாக்கத்தில் நிகழ்ந்த அடுக்குமாடி கட்டட விபத்தில் கடினமான சூழ்நிலை, மிகுந்த இடர்பாடுகளுக்கு இடையே இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க பல்வேறு துறைகளையும் சேர்ந்த மீட்புக் குழுவினர் ஆற்றிய பணி மகத்தானது என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மீட்புக் குழுவினர் பலனை எதிர்பாராமல் பணிகளை செய்தாலும் கண்ணும் கருத்துமாக கடமையாற்றியவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவது தமது அரசின் கடமை என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் மௌலிவாக்கம் அடுக்குமாடி கட்டட விபத்தில் மீட்புப் பணிகளில் சிறப்பாக செயலாற்றிய பல்வேறு துறையினருக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்னல்களை பொருட்படுத்தாமல் கடமையை செய்பவர்களை அங்கீகரிப்பதில் தமது அரசு எப்போதும் முன்னிலை வகிப்பதாக தெரிவித்தார். இங்கே குழுமியுள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் 28ஆம் தேதி மாலை மௌலிவாக்கத்தில் தனியாரால் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தவுடன் அந்த இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் 6 நாட்கள் இரவு பகல் பாராமல், வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல், உயிரை துச்சமென மதித்து ஒற்றுமையே பலம் என்பதற்கேற்ப ஈடுபட்டு மலைப்பாகவும் வியப்பாகவும் இருந்த பணியை அனாயாசமாக செய்து முடித்துள்ளீர்கள். மொத்தம் 88 நபர்களை மீட்டெடுத்து இருக்கிறீர்கள். இதில் 27 நபர்களை நீங்கள் உயிருடன் மீட்டெடுத்திருக்கிறீர்கள். எஞ்சியுள்ள 61 நபர்களின் உடல்களை மீட்டெடுத்து அவர்களை அவர்தம் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துள்ளீர்கள். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்கிறது பகவத்கீதை. அதாவது, ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு முன் அதன் முடிவு எப்படி இருக்குமோ என்று அச்சப்படாமல் மனதை ஒருமுகப்படுத்தி செயல்பட்டால் இலக்கை அடையலாம் என்பதுதான் இதற்கு அர்த்தம். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், கடமையை செய், பலனாகிய வெற்றி தோல்வியை நினைக்காதே என்பதுதான் இதன் பொருள். இதற்கேற்ப நீங்களெல்லாம் மிகுந்த ஈடுபாட்டுடனும் பொறுமையுடனும் கருமமே கண்ணாயினார் என்பதற்கேற்ப மீட்பு பணியினை திறம்பட செய்து முடித்துள்ளீர்கள். கடினமான சூழ்நிலை மற்றும் மிகுந்த இடர்பாடுகளுக்கிடையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க நீங்கள் ஆற்றியுள்ள பணி மகத்தானது, செம்மையானது, சிறப்பானது. எப்படி எவ்வித எதிர்பார்ப்புமின்றி குழந்தைகளை பெற்றோர் காப்பாற்றுகிறார்களோ, வயதான பெற்றோரை எப்படி பிள்ளைகள் காப்பாற்றுகிறார்களோ, அதே ஈடுபாட்டுடன் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை நீங்கள் மீட்டெடுத்திருக்கிறீர்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்பர். ஆனால் நீங்களெல்லாம் ஒரு படி மேலே சென்று தொழிலே எண்ணம் என்று நினைத்து உழைத்தீர்கள். உங்களின் எண்ணம் ஈடேறி இருக்கிறது. நீங்களெல்லாம் பலனை எதிர்பாராமல் பணிகளை செய்தாலும் கண்ணும் கருத்துமாக கடமையாற்றியவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவது எனது தலைமையிலான அரசின் கடமை. அந்த வகையில் இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணியில் ஈடுபட்ட தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அதிரடிப்படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, தேசிய பேரிடர் மீட்புக் குழு, தமிழ்நாடு ஊர்காவல் படை, மருத்துவத்துறை, நெடுஞ்சாலைகள் துறை, பொதுப்பணித்துறை, சென்னை மெட்ரோ ரயில், சென்னை மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை ஆகியவற்றைச் சேர்ந்த ஊழியர்கள், பணியாளர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பல்வேறு துறைகளை சார்ந்த 3750 அலுவலர்கள் இந்த கடினமான பணியில் ஈடுபட்டனர். பல்வேறு அரசு துறைகள் இந்த பணியில் மிகுந்த ஒருங்கிணைப்புடனும் திறமையுடனும் செயல்பட்டிருப்பது மெச்சுவதற்குரியது. இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய நபர்களை கண்டறிவதில் மோப்ப நாய்களும் திறம்பட பணியாற்றி இருக்கின்றன. மோப்ப நாய்களின் பயிற்சியாளர்களுக்கும் எனது பாராட்டுகள். இன்னல்களை பொருட்படுத்தாமல் கடமையை செய்பவர்களை அங்கீகரிப்பதில் எனது தலைமையிலான அரசு எப்போதும் முன்னிலை வகிக்கிறது. இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட உங்களுக்கு நற்சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி கௌரவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிவித்து, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.